கதை முடிந்த பிறகும் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு ஃப்ரேம் வீடியோவை சிம்பிளாக எப்படி இன்ஷாட்டில் மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம் இமேஜ் தான் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஸை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி டிக் ஐகானை கொடுத்துருங்க. அதோட டைம் டியூரேஷன் உங்களுக்கு எத்தனை செகண்டை ட்ராக் பண்ணணுமோ நீங்கள் அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை தான் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இப்போ எப்படி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிவிட்டு கூட கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கப்புள்ஸ் எடிட் பண்ணாலும் சரி, இல்லை சோலோவாக நீங்கள் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணாலும் சரி. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஆப்ஷன் அப்படியே டவுன் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு பிளெண்ட் ஆகும். பிளெண்ட் ஆகிறப்ப இப்போ அதோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதாவது எது வந்து நீங்கள் கவர் பண்ணுமோ ஃபேஸை மட்டும் நான் வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃபேஸை மட்டும் கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ டிக் ஐகானை கொடுத்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி இப்போ நான் எப்படி ஜூம் பண்ணியிருக்குன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதோடைய டைம் டியூரேஷனே வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சோலோவாக எடிட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை கப்புள்ஸ் அந்த மாதிரி எடிட் பண்ணாலும் சரி, ஃபோட்டோ வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டு, ஸ்டேச்சுரேஷன், பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு தேவை அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஐகானை கொடுத்துட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டூப்ளிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து மறுபடியும் ஃபஸ்ட்டு பொசிஷனில் செட் பண்ணிவிட்டு இப்போ டூப்ளிகேட் எடுத்த ஃபோட்டோவை அப்படியே மேலே இருக்க இந்த ஃப்ரேம்லேயும் வந்து செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு கீழே இருக்க ஃபோட்டோவை எகைன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டருக்கு போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை மட்டும் இந்த மாதிரி -50 வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு ஷோ ஆகும். ஒரு ஃபோட்டோ வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு, இன்னொரு ஃபோட்டோ கலர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி தேவை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஃபோட்டோவை கூட வேறு ஒரு ஃபோட்டோவை கூட அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னால் ஃபோட்டோவெல்லாம் கரெக்டாக செட் பண்ண வாட்டி எகைன் கீழே பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிடுங்க. அதை செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனில் ஃபுல்லாக வால்யூமாக மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் லிரிக்ஸ் வீடியோ எதுவும் கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பிடிச்ச சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட்டை வந்து நான் லிரிக்ஸ் செட் பண்ணுற இடத்துல கூட செட் பண்ணிக்கோங்க. சாங்ஸை மட்டும் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு லிரிக்ஸ் செட் பண்ணுறேன். ஸோ லிரிக்ஸ் செட் பண்ணுறவங்களுக்கு இதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ பிளண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க. லிரிக்ஸை செட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸலூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே டிஃப்ரென்ஸ்னு ஒரு பிளண்டிங்கில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. டிக் ஐகான் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த ஆங்கிள் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃப்ரேம் இருக்கிற ஆங்கிளுக்கு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபோட்டோ கீழே வந்து செட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ எந்த இடத்துல லிரிக்ஸ் செட் பண்ணியிருக்குன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து லிரிக்ஸோ இல்லை நீங்கள் எதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஷார்ப்பாக ஆட் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஒரு லவ்வாக ஒரு பார்க்க நல்லாயிருக்கும் வீடியோ. ட்ரை பண்ணி பார்த்தவங்க மறக்காமல் வீடியோ எப்படி வந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.